தமிழ்நாட்டில் தற்போது பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதாலும், கடும் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளதாலும், பூக்களின் விலையானது வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. குறிப்பாக மல்லிப்பூவின் விலை சில இடங்களில் கிலோவுக்கு ரூபாய் 12,000 வரை விற்பனையாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மல்லிகைப்பூ விலை நிலவரம்: கடும் பனிப்பொழிவு காரணமாக செடிகளில் மொட்டுகள் கருகி வருவதால் மல்லிகைப்பூவின் வரத்தானது 80% வரை குறைந்துள்ளது. சந்தைகள் மற்றும் 1 கிலோ பூவின் விலை நிலவரங்கள்: மதுரை மாட்டுத்தாவணி ரூபாய் 6,000 முதல் ரூபாய் 9,000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. உசிலம்பட்டி ரூபாய் 10,000 முதல் ரூபாய் 12,000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. நிலக்கோட்டை ரூபாய் 8,000 முதல் ரூபாய் 10,000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. சேலம் ரூபாய் 3,000 முதல் ரூபாய் 4,000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. சங்கரன் கோவில் ரூபாய் 7,000 முதல் 8,000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை கோயம்பேடு ரூபாய் 2,500 முதல் ரூபாய் 4,000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. மல்லிகை பூவை தவிர மற்ற பூக்களின் விலையும் கடந்த வாரத்தை விட 2 முதல் 3 மடங்கு உயர்ந்துள்ளது. முல்லைப்பூ ரூபாய் 2,000 முதல் ரூபாய் 2,500 வரை, ஜாதி மல்லி ரூபாய் 800 முதல் ரூபாய் 1,200 வரை, கனகாம்பரம் ரூபாய் 1,500 முதல் ரூபாய் 2,000 வரை, அரளிப்பூ ரூபாய் 150 முதல் ரூபாய் 250 வரை, சம்பிங் ரூபாய் 100 முதல் ரூபாய் 200 வரை, செவ்வந்தி ரூபாய் 100 முதல் ரூபாய் 180 வரை, பன்னீர் ரோஜா ரூபாய் 150 முதல் ரூபாய் 250 வரை, பட்டன் ரோஸ் ரூபாய் 200 முதல் ரூபாய் 300 வரை, கோழிக்கொண்டை ரூபாய் 60 முதல் ரூபாய் 100 வரை, ஒரு கட்டு துளசி ரூபாய் 40 முதல் ரூபாய் 60 வரை. இந்த விலை உயர்வுக்கான முக்கிய காரணங்கள்: தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் மல்லிகை செடிகளில் பூக்கள் பூப்பது வெகுவாக குறைந்துவிட்டது. வரும் நாட்களில் பொங்கல் மற்றும் சுபமுகூர்த்த தினங்கள் வருவதால் பூக்களுக்கான தேவை அதிகரித்துள்ளது. எனவே சந்தைக்கு வழக்கமாக வரும் பூக்களின் அளவில் சுமார் 10 முதல் 20% மட்டுமே தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இந்த விலை நிலவரங்கள் மொத்த விற்பனை சந்தையை பொறுத்து மாறுபடலாம். சில்லறை விற்பனையில் இந்த விலையை விட ரூபாய் 100 முதல் ரூபாய் 300 வரை கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது.